ஆமாம், ஈழப் போராளி சைமனுக்கு ஈழத்தில் கிடைக்காத சொந்த நிலம் கனடாவில் கிடைத்துவிட்டது. இடுகாட்டி அந்த நிலத்தை அவனிடமிருந்து வேறு யாரும் பறிக்க முடியாதுதான். முத்துலிங்கம் அவர்களின் நிலம் என்னும் நல்லாள் ஈழப் போராளிகளின் வாழ்வையும் அவர்களின் உணர்வுகளையும் அப்படியே கொண்டு வந்து நம் முன் காண்பிக்கிறது. அதே நேரத்தில் அந்த போர் சூழலிலிருந்து தப்பி வந்து புலம்பெயர்ந்து கனடா நாட்டில் வாழும் அவர்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையையும் மறுபக்கம் காண்பிக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு வந்து அதனுடன் ஒட்ட முடியாமல் இறந்து போகும் சைமனின் கடந்த கால வாழ்வின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றாய் நமக்கு எடுத்துரைக்கப்படும் பொழுது நம்மை கண்கலங்கத்தான் வைக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் பிறந்து முள்ளிவாய்க்காலில் தப்பி தாய்லாந்து வழியாக கனடா வந்து வாழ்ந்து மடிந்த அந்த சைமனின் வரலாறு ஒரு ஈழப் போராளியின் துயரமிக்க வரலாறு தான். இந்த கதையில் காதலும் இருக்கிறது, வீரமும் இருக்கிறது, சோகமும் இருக்கிறது, தற்கால நிகழ்வுகளும் இருக்கின்றன, பழைய கால நிகழ்வுகளும் இருக்கின்றன. அப்படியே அந்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்ற கதை. நீங்கள் முன்னுரையில் சொல்லியிருப்பது போல ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நமக்கு இது போன்ற மக்களின் வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் நம் நிலை எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு நாளுமே போராட்டமாக எப்படி பல நாடுகளில் போராளிகள் கழித்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் பொழுது வாழ்வை பற்றிய பல்வேறு எண்ணங்கள் நம் மனதில் எழுவது இயற்கைதான். அவற்றை எழுப்பிவிடும் வகையில் அமைந்த ஒரு அருமையான சிறுகதை. இதை தேர்ந்தெடுத்து நமது மண்ணின் பெருமையையும் நமது மண்ணின் மேல் நாம் வைத்திருக்க வேண்டிய மரியாதையையும் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கடமையையும் நம் உணர்வுகளில் உசுப்பிவிட்ட கதையை அதற்குரிய அழுத்தத்தோடு மிகவும் அழகாக சொல்லி முடித்தீர்கள். தொடர்ந்து இதுபோன்று பலதரப்பட்ட கதைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் உணர்வுகளை உசுப்பி விடுங்கள். அவற்றில் பாசம், அன்பு, காதல், வீரம், தாய்நாடு என்ற பல்வேறு உணர்வுகளும் பொங்கி எழட்டும், தங்கியிருக்கட்டும். நன்றிம்மா.